வணக்கம். நாஸ்டடாமஸ் கூறிய மாமனிதனின் 12 ஆண்டு கால சிறை வாழ்க்கை பற்றியும், கடவுள் ஆவியால் அபிஷேகப்படுத்தப்பட்டது பற்றியும், சிறையில் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் பற்றியும், மாமனிதன் தேவ பாஷையில் கடவுளோடு பேசியது பற்றியும், கடவுள் தேவ பாஷையில் மாமனிதனுக்கு தீர்க்க தரிசனம் கூறியது மற்றும் தமிழில் தீர்க்க தரிசனம் கூறியது பற்றியும் தொடர்ந்து மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் பார்ப்போம். 16/6/2006 அன்று செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பின்படி செய்யாத குற்றத்திற்காக மாமனிதனும் அவருடன் 14 பேர்களும் 16/6/2006 இரவு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். வாழ்க்கையில் முதலாக சிறைக்கு சென்ற மாமனிதன் இரவு வேதனையோடு சிறையில் இருந்தார். சிறையில் 150 சிறைவாசிகளோடு ஒரு பெரிய அறையில் இருந்தார். தூங்குவதற்கு போதிய இடவசதி இல்லை. காலையில் எழுந்து அங்கே இருந்த பிற சிறைவாசிகளை பார்த்து பயந்து போய் இருந்தார் மாமனிதன். உண்மையிலே குற்றம் செய்துவிட்டு வந்தவர்கள் சிறையில் ரொம்பவும் ஜாலியாக இருந்தார்கள். கோபத்தில் தவறுதலாக குற்றம் செய்து சிறைக்கு வந்தவர்கள் மிகுந்த மன வருத்தத்துடன் இருந்தார்கள். குற்றம் செய்யாமல் பொய்யான குற்றச்சாட்டினால் சிறைக்கு வந்த சிறைவாசிகள் ரொம்ப வேதனையோடு அழுது கொண்டே இருந்தனர். நமது மாமனிதனும் குற்றம் செய்யாமல் பொய்யான குற்றச்சாட்டினால் சிறைக்கு வந்ததால் யாருடனும் பேசாமல் வேதனையோடு தனியாகவே இருந்து வந்தார். மறுநாள் காலையில் பல் விளக்க பேஸ்ட் பிரஷ் இல்லை. அங்கே இருந்த வேப்ப மரத்தில் சில சிறைவாசிகள் வேப்பங்குச்சிகளை ஒடித்தனர். அவர்கள் எடுத்தது போக மீதம் இருந்த சிறு குச்சிகளை எடுத்து மாமனிதன் பல் விளக்கினார். காலை கடனை கழிப்பதற்கு அதிக கூட்டம் காத்திருந்து வேதனையோடு காலை கடனை கழித்தார். குளிப்பதற்கும் கூட்டம் காத்திருந்து குளித்து முடித்தார். சிறையில் காலையில் 1 ரூபாய்க்கு டோக்கன் மூலமாக டீ கொடுத்தார்கள். அதனை மற்றவர்கள் குடித்தார்கள். மாமனிதனும் தனது விரதத்தை முடித்து மிகுந்த மனவேதனையோடு டீ குடித்தார். சரி, விரதம் என்றால் என்ன? மாமனிதன் 15/8/1985 தனது 25வது பிறந்த நாள் முதல் காபி டீ குடிக்கக்கூடாது என்று சபதம் எடுத்தார். தனது மனைவியை பெண் பார்க்க செல்லும் போதும் கூட காபி கொடுத்தார்கள். குடிக்க மாட்டேன் என்று மறுத்தார். பின்பு இத்தனை ஆண்டுகளாக காபி டீ குடிக்காமல் இருந்து வந்தார். காபி டீ குடிப்பது கெட்ட பழக்கம் என்று மனதில் நினைத்து அதை நிறுத்தினார். தற்போது மிகுந்த கோபத்தோடு வேதனையோடு முதலாக 20 ஆண்டுகள் கழித்து டீ குடித்தார். சிறையில் காலை கடன்களை கழிப்பதில், சாப்பிடுவதில், தூங்குவதில் ரொம்பவும் சிரமம் இருந்தது. கஷ்டப்பட்டு சமாளித்து வந்தார். முதலாக மாமனிதனின் மனைவியும் மகனும் அவரை சிறையில் பார்த்து அழுதார்கள். மாமனிதனும் அழுதார். மகன் வயது 11. மற்ற உறவினர்கள் யாரும் மத்திய சிறை திருச்சியில் அவரை பார்க்க வரவில்லை. தினசரி காலையில் எழுந்து சிறையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சாமி கும்பிடுவார். சிவன், பிள்ளையார், முருகன், மாதா, இயேசு என்று அனைத்து கோவில்களிலும் சாமி கும்பிடுவார். பின்பு மாலை
உடற்பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தார். பிரதோஷம் அன்று சிவன் கோவிலில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்தில் அருகே இருந்து சாமி கும்பிடுவார். மாமனிதன் சிறை விதிகளுக்கு உட்பட்டு சிறை வாழ்க்கை வாழ்ந்தார். 15/9/2006 அன்று அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த சிறைவாசிகளுக்கு தமிழக அரசு பொது மன்னிப்பு வழங்கியது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறைகளிலும் குறிப்பிட்ட காலத்தை கழித்த சில சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். எனவே 17/9/2006 அன்று மாமனிதனும் அவருடன் சேர்ந்தவர்களும் மத்திய சிறை திருச்சியில் இருந்து மத்திய சிறை மதுரைக்கு மாறுதல் செய்யப்பட்டார்கள். 17/9/2006 அன்று இரவு மத்திய சிறை மதுரைக்கு அனைவரும் வந்து தங்கினர். 18/9/2006 அன்று காலையில் மாமனிதன் மத்திய சிறை மதுரையில் உள்ள 3ஆம் பிளாக்கில் அடைக்கப்பட்டார். நடைபாதையில் அவருக்கு உடைமைகளை வைக்க படுக்க இடம் ஒதுக்கப்பட்டது. சாப்பிடுவதற்கு எவர் சில்வர் தட்டு டம்ளர் கொடுக்கப்பட்டது. அதை கொண்டுதான் காலை மதியம் இரவு சாப்பிட்டார். இங்கேயும் வேதனையோடு யாருடனும் பேசாமலே இருந்து வந்தார். வாரம் ஒரு முறை மனைவி மாமனிதனை பார்க்க வருவார். மனைவியிடம் மாமனிதன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆலோசனை கூறுவார். இப்படியே 12 ஆண்டுகள் மாமனிதன் சிறைக்குள் இருந்தே குடும்பத்தை நடத்தினார். மூத்த பெண் MCA, இளைய பெண் MSc, இளைய மகன் BE படிக்க வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையில் மாமனிதனின் அன்றாட வாழ்க்கை: காலையில் எழுந்து தண்ணீர் தொட்டியில் 10 லிட்டர் அளவு கொண்ட ஒரு வாளியில் தண்ணீர் பிடிப்பார். 3ஆம் பிளாக்கில் உள்ள சிறைவாசிகள் 70 பேர் குளித்து முடித்த பின்பு கடைசியாக குளிப்பார். ஒரு வாளி தண்ணீர் தான். மிகவும் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துவார். பின்பு பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிடுவார். சிவன் கோயிலில் சாமி கும்பிடுவார். பின்பு முருகன் கோவிலில் சாமி கும்பிடுவார். பின்பு தங்கியிருந்த 3ஆம் பிளாக்குக்கு வருவார். ஒவ்வொரு சிறைவாசியும் தங்களது இடத்திற்கு மேலே சாமி படங்களை வைத்திருப்பார்கள். பிள்ளையார், முருகன், சிவன், விஷ்ணு, லட்சுமி, மாரியம்மன், காளியம்மன், மாதா, இயேசு, அல்லாஹ் முதலிய படங்கள் அவரவர் தலைக்கு மேல் மாட்டியிருப்பார்கள். அட்டையில், பேப்பரில் சாமி படங்கள் இருக்கும். அதனை மாமனிதன் ஒவ்வொரு படமாக பார்த்து ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுவார். பின்பு வந்து தனியாகத்தான் சாப்பிடுவார். யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். அவருடன் சிறைக்கு வந்த 14 பேரும் அவருடன் பேச மாட்டார்கள். பின்பு சாப்பிட்ட பின்பு ஒரு மரத்திற்கு அடியில் வந்து ஒரு திண்ணையில் தனியாக அமர்ந்து கொள்வார். கண்களை மூடி கைகளை கும்பிட்டபடி அவரது ஊருக்கு மேற்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள், பேச்சியம்மன், ராக்காச்சியம்மன், மீன்வெட்டி கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, ஐயனார் போன்ற சாமிகளையும், பின்பு அவரது ஊரில் உள்ள காளியம்மன், மாரியம்மன், சந்தனமாரியம்மன், பார்வதி, பரமசிவன்
முருகன் பிள்ளையார் சாமிகளையும், பின்பு திருவில்லிபுத்தூரில் உள்ள முருகன், ஆண்டாள், சிவன், பெருமாள், சிவகாசியில் உள்ள காளியம்மன், தலைவாபுரத்தில் உள்ள மாரியம்மன், விருதுநகரில் உள்ள மாரியம்மன், மதுரையில் உள்ள அழகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், திருப்பரங்குன்றம் முருகன், மடப்புரம் காளியம்மன், கமுதி மாரியம்மன், திருச்செந்தூர் முருகன், வள்ளி தெய்வானை, மானாமதுரை முருகன், சிவன், ஐயப்பன், பழனி முருகன், புதுக்கோட்டை புவனேஸ்வரி, திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள், சமயபுரம் மாரியம்மன், சிவகங்கை சிவன், பெருமாள், வெட்டுடையார் காளி, சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன், மாங்காடு மாரியம்மன், கபாலீஸ்வரர், திருத்தணி முருகன், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், திருப்பதி வெங்கடாச்சலபதி போன்ற இவர் சென்று வந்த அனைத்து தெய்வங்களையும் உட்கார்ந்த இடத்திலேயே மனதிற்குள் வரவழைத்து சாமி கும்பிடுவார். பின்பு மாதா, இயேசு, அல்லாஹ் கடவுள்களையும் கும்பிடுவார். குற்றம் செய்யாமலே சிறையில் இருக்கும் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் உயர்நீதிமன்ற அப்பீல் வழக்கில் பெயில் விடுதலை கொடுக்க வேண்டியும், தனது மனைவி 3 குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டுவார். அப்போது இவரை பார்த்தவர்கள், சார் சாமி கும்பிடுகிறார் என்று அருகே வரமாட்டார்கள். பின்பு மதியம் தூங்கிவிடுவார். சில நாட்களில் மதியம் சாப்பாடு வாங்காமல் கூட தூங்கிவிடுவார். எனவே சாப்பிட மாட்டார். பின்பு மாலையில் அருகே உள்ளவர்களிடம் அவர்களது வழக்கு பற்றி விசாரிப்பார். தனது நிலையை குறித்து புலம்புவார். இரவு சாப்பிட்டு விட்டு நடைபாதையில் சிறையில் கொடுக்கப்பட்ட வெள்ளை போர்வையை விரித்து வெள்ளை போர்வையை போர்த்தி கொண்டு வேதனையோடு தூங்குவார். 70 பேருக்கு ஒரு கக்கூசில் தான் இருக்கும். சிறுநீர் கழிக்க மட்டும் தான் இரவு நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். வேதனையோடு தினசரி தூங்குவார். நடைபாதையில் தான் தூங்குவார். 3ஆம் பிளாக்கில் உள்ள பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஐயப்பசாமி கோவிலில் மகர ஜோதி தரிசனத்தை டிவியில் ஒளிபரப்பு செய்வார்கள். மாமனிதன் டிவியில் நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து டிவி அருகில் அமர்ந்து 2 கைகளையும் சாமி கும்பிட்டு கொண்டே இருப்பார். டிவியை பார்த்து கொண்டிருப்பார். டிவி நிகழ்ச்சி 1 மணி நேரம் நடந்தாலும் மாமனிதன் கும்பிட்டபடியே பார்த்து கொண்டிருப்பார். அதேபோல் திருவண்ணாமலை ஜோதி ஏற்றப்படும் நிகழ்ச்சியையும் 1 மணி நேரம் டிவியை பார்த்து மாமனிதன் கைகளால் கும்பிட்டபடி சாமி கும்பிட்டு கொண்டே இருப்பார். மாமனிதன் மத்திய சிறை மதுரையில் 3ஆம் பிளாக்கில் சிறை விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து வந்தார். தினசரி மிகுந்த வேதனையோடு மனக்குழப்பத்தோடு இருந்தார். இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வேண்டும், மனநோய் வர வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும். இந்த 3இல் ஒன்று நடக்க வேண்டும். அதே மனநிலையில்தான் மாமனிதன் 16/6/2006 முதல் இருந்து வந்தார். மாமனிதன் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி வந்தார். ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றும், உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் விடுதலை கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் எந்த தெய்வமும் அவரை காப்பாற்றவில்லை.
மேலும் மேலும் சோதனைதான் மாமனிதனுக்கு. அதை பற்றி அடுத்த எபிசோடில் காணலாம். எனவே மாமனிதனின் 12 ஆண்டுகால சிறை வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து மாமனிதன் இம்மார்ட்டல் ரூலர் யூடியூப் சேனலை பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழன்.